திருப்பலியானது அல்போன்ஸ் மெட்டில்டா கருத்துப்படி மரித செலின் கார்டோசா அவரது ஆண்மையை பாற்றிக்காகவும், அமலோப்ப வலீலா கருத்துப்படி மரித்த வசந்தா அவரது 5ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மையை பாற்றிக்காகவும், சகாய பிரபு ஜெனிஃபர் கருத்துப்படி மரித்த மரிய செல்வம் பிரான்சிஸ் அவரது ஆண்மையை பாற்றிக்காகவும், அறிவழகன் டீனா ஏஞ்சல் கருத்துப்படி மரித அந்தோனி சாமி தெரசம்மாள் அவரது ஆண்மையை பாற்றிக்காகவும், நிக்சன் கமல ஜோதி கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலி அர்ப்பணிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆன்மாவின் ஆழத்தில் ஆண்டவரை உணர்ந்து தியானிக்க ஒன்று கொண்டிருக்கிற இந்த நாளில், குறிப்பாக நம்முடைய விழாவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற இந்த சூழலில், ஆண்டவர் தாமே இந்த திருப்பலியின் வழியாக நம் அனைவருக்கும் அருளையும் சமாதானத்தையும் வழங்குவாராக. நாம் அவருடைய வார்த்தையை கூர்த்து கேட்டு ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்றவர்களாய் நம்முடைய ஆன்மாவின் உணவாகிய வார்த்தைக்கு முழுமையாக அர்ப்பணித்து என்னாலும் வாழக்கூடியவர்களாக இருக்க இந்த நாளில் இறைவன் நம்மை அழைக்கின்றார். குறிப்பாக ஒவ்வொரு புனிதத்துவ வாழ்வும் நம்முடைய புனிதருடைய வாழ்விலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியதற்கு இறை வார்த்தையே காரணம். அந்த வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்குள் இரண்டர கலக்கின்றதோ அது மிகப்பெரிய கேள்வியையும் வெள்வியும் ஏற்படுத்தி நம்முள் ஒரு மாற்றத்தை விளைவிக்கின்றது. ஆகவே அனுதின வாழ்க்கையில் இறைவன் கொடுத்திருக்கிற மாபெரும் கொடை, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடைகளில் ஒன்று இறை வார்த்தை, இரண்டாவது அவருடைய பரிசுத்தமான திருவுடலும் திரு ரத்தமும், மூன்றாவது புனித அன்னை மரி தொடங்கி
அனைத்து புனிதர்களுடைய வாழ்வும் பரிந்துரையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கத்தோலிக்க திரு அவையிலே கொடுத்திருக்கிற 3 உன்னத கொடைகள். இந்த கொடைகளின் வழியாக நாம் நலன்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நிறைவோடு வாழ்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள இறைவன் இந்த நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே இந்த திருநாளில் நம்முடைய ஆத்மாவை ஆயத்தமாக்கி கொள்ள இந்த பள்ளியிலே நம்மை அர்ப்பணிப்போம். குறிப்பாக இந்த பள்ளியில் இறைவன் முழுமையாக நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய இதய கதவுகளை திறந்து நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்ள ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் நம் ஒவ்வொருவரின் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. நீ ஒருவரே
உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாக எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மாட்சி உன்மேற்பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று, நீயோ வேசித்தனம் செய்தாய். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனம் 1 முதல் 15, மீண்டும் 60, 63 இறைவசனம். ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவம் எய்தி அழகிய மங்கையானாய். உன் செங்கைகள் உரு பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியாய் நின்றாய். அவ்வழியே கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ கால பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேல் இருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூ பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போட்டினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்பும் கழுத்துக்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்கத்தையும் கால்களுக்கு தோடும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூ பின்னல் ஆடையும் உன் உடைகள் ஆயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளைவிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடம் எல்லா வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்தேன். நீ செய்ததை எல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றை எல்லாம் நினைத்து வெட்கி
இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று
நீங்கள் மறைநூலில் வாசித்தது இல்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழ் கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியின் உறவு நிலை இத்தகதி என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர், வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர், மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவின் அன்புக்கு மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பரிசுத்தமான வார்த்தையை தியானிக்க ஒன்று கூடியிருக்கிற அந்த வேளையில் கடவுள் நம்மோடு கூட இந்த வேலைகளை தங்குபடிக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே, நீ பேசுகின்ற இந்த வார்த்தை என்னுள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தட்டும் என்று நாம் சொல்லுவோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, லூக்கா நற்செய்தியில் 4ஆம் அதிகாரத்தில் 19, 20 இறைச்சுற்றொடரை நாம் பார்க்கின்ற போது கடவுளுடைய வார்த்தை ஒரு பெரிய ஒரு அழைப்பை இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றது. இறைவாக்கினர் ஏசாயாவினுடைய சுருளேடானது அவரிடம் கொடுக்கப்படுகிறது. இயேசு ஆண்டவர் அவருடைய சொந்த ஊரிலே போதிப்பதற்காக நின்றபோது ஏசாயாவினுடைய ஏட்டுச் சுருளானது அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. உடனடியாக அவர் அதை விரித்து வாசிக்கின்றார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அவர் அருள் பொழிவு செய்திருக்கிறார் என்று தொடர்ந்து அவர் வாசிக்கின்றார். வாசித்த பிற்பாடு 20வது அந்த தொடர் நமக்கு தொடர்ந்து சொல்லுகிறது, அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் அவரை உற்று பார்த்தார்கள். அதற்கு பிற்பாடு நடந்த அந்த நிகழ்வு தான் 21வது அந்த சொல்லுகிறது, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்தமான அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசுத்தமான காரியம். அவர் ஏட்டுச்சுருளை வாங்கி படித்தார்.
அவர் அதை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்தார். இவைகளெல்லாம் அனுதின வாழ்வில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நாமும் பைபிளை எடுக்கிறோம், திறக்கின்றோம், படிக்கின்றோம், முடிவைக்கின்றோம். அழகாக அதற்கு அலங்கெடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஒரு அலங்கரிக்கப்பட்ட பீடத்தில் நம்ம வைக்கலாம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. ஆனால் இயேசுவினுடைய வாழ்வில், இயேசுவினுடைய அந்த பரிசுத்தமான பயணத்தில், அவருடைய இறை திட்டத்தில் அவர் சொன்னது, இப்பொழுது நீங்கள் கேட்ட, நீங்கள் எந்த வார்த்தையை கேட்டீர்களோ அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது என்று அவர் முன் உரைக்கின்றார். இதுதான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தேற வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை நம்முள் கடந்து போகுமே என்றார், இறை வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவிமடுப்போமே என்றால், இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் விரிந்து வாசிப்போமே என்றால், அடுத்ததாக படித்தவை நிறைவேற வேண்டிய நிலைக்குள் நீங்களும் நானும் நிற்க வேண்டும். நிறைவேறாவிட்டால் அது முட்புதரிலே, பாறையிலே வீசப்பட்ட வார்த்தைகளாக அது மாறி போகின்றது. ஆகவே நிறைவேறிவிட்டதா என்று ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். வார்த்தை கேட்பது மட்டுமல்ல, சில வேளைகளில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அது காதுக்கு இனியதாக இருக்கும், சுவைப்பதற்கு தேனை போன்று இருக்கும். ஆனால் அந்த சுவைகளில் நாம் லயித்து விட்டு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முயல்கின்றவர்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வழிகளில சென்றவர்கள் எல்லோரும் பல காரியங்களில் திரும்பி சென்றார்கள். ஆண்டவரே, நான் இதை எப்படி நிறைவேற்றப் போகிறேன்? நான் எவ்வாறு ஒரு நல்லவனாக வாழ வேண்டும்? நான் எவ்வாறு விமர்சைக்குரியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னபோது, உன் உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைக்கு கொடு என்று சொன்னபோது அவன் முகவாட்டத்தோடு சென்று விட்டான். ஆகவே பல நாட்கள், பல தருணங்களில் ஆண்டவருடைய வார்த்தை நம்முள் சென்ற பிற்பாடு அது நிறைவேறாமல் நம்முடைய வாழ்விலும் முகவாட்டத்தோடு சென்ற தருணங்கள் ஏராளமாக இருக்கின்றது, ஏராளமாக இருக்கின்றது. யாகப்பர் தன்னுடைய திருமுகத்தில் முதல் அதிகாரத்தில் சொற்றொடரில் சொல்லுகிறார், நீங்கள் கேட்பதில் விரைவாகவும் பேசுவதில் தாமதமாகவும் இருங்கள் என்கிற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் கேட்பதில் விரைவாகவும் பேசுவதில் தாமதமாகவும் இருங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. இறைவனுடைய வார்த்தை உங்களுள்ளும் என்னுள்ளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், அது நிறைவேற வேண்டும் என்றால், முதலில் நாம் கூர்ந்து கேட்பவர்களாக இருக்கிறோமா என்று முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பரபரப்பான இந்த உலகத்துல நம்ம நிறைய பேசுறோம். ஒரு வீட்டில் நடந்துருக்கு, நான் பார்த்த நிகழ்வு தான், சரியா? ஜபம் நடந்துட்டு அந்த குடும்ப ஜபத்தில் உட்காந்துக்கிறாங்க, அடுப்பும் எரியுது, சரியா? குழம்பும் கொதிக்குது, இங்க போனும் பேசுது, சிஸ்டமரியாய் சரேஸ்வரனுடைய மாதாவே வார்த்தையும் போயிட்டு இருக்கு, இறுதியா இறை வார்த்தையும் ஒப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் என்னாயும் எனக்கு இந்த குறைவும் கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணல, அறிவிற்கா உனக்கும் கேட்டு ஆண்டவர் நல்லாயும் எனக்கு என்ன குறைவு, அடுப்பு எரிஞ்ச என்ன, எல்லாமே நடக்கும், சரியா? நம்ம பேசிட்டே இருக்கிறோம், நிறைய பேசுறாங்க, நிறைய பேசுவாங்க. அதுவும் நம்மளாம் சின்ன குழந்தைங்கலாம் பேசிட்டு வச்சுருக்கோம், ஐயோ என்னம்மா பேசுது பாரு அப்படின்னு நம்மளாம் ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறோம் இன்னைக்கு. அதுவும் இன்னைக்கு நம்மளுடைய எல்லா ஸ்டேட்டஸ்லையும் எல்லா பக்கமும் அனுப்பிச்சு வேற வைப்போம். அந்த இன்னைக்கு இருக்கிற குழந்தைய 4 மடங்கு அதிகமாக பேசுது. குழந்தையானே தெரியல, ஆனா பெருமை, அது என் பிள்ளை எவ்வளவு அருமையா பேசுதுவார், அது எல்லாமே பேசுது. இன்னைக்கு அது எதெல்லாம் பேசக்கூடாதோ பேசுது, எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ பேசுது. அம்மா அப்பாவை வாடி பேசுது, வாடான்னு பேசுது,
ரொம்ப பெருமை. அப்பாவுக்கும் பெருமை, அம்மாவுக்கும் பெரிய பிள்ளை பாருங்க எவ்வளோ அருமையாக பேசு இல்லையா? இன்னைக்கு நடக்குது தானே, ரொம்ப பெருமை. இன்னைக்கு பேசுறதுக்கு நாம் இன்னைக்கு அதிக நேரம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது 3வது அதிகாரத்தில், உன்னை ஞானி என்று நினைத்துக் கொள்ளாது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேள்வி. யார் ஒருவர் தன்னை ஞானியாக நினைத்துக் கொள்கிறார்களோ, அறிவு நிறைந்தவர்களாக நினைத்துக் கொள்கிறார்களோ, தன்னுடைய வாழ்வில் எல்லாம் நடக்கும் என்று நினைத்துக் கொள்கிறார், அவர்களுக்கு பேசிக்கொண்டே இருப்பார், அதிகமாக பேசுவாங்க. யாரையும் நாம பேசவே விட மாட்டோம். ஆமாவா? என்ன ஃபாதர் அப்படியே நம்மளையே சொல்றாரு அப்படின்னு பாக்குறீங்களா? எல்லாரும் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நாம ஒருத்தர் சொல்ல வர்றதுக்குள்ளாரையே நமக்கு எல்லாம் நாம பேசிட்டே இருப்போம். ஆமா இதுதான், அதையே நடந்துச்சு எனக்கு, அதுவும் இது தெரியாத என்ன, எதையுமே நம்ம கூர்ந்து கேட்கறது இல்லை. ஆனா அதுக்கப்புறம் வழி தவறி போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஐயோ நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் கேட்பதற்கு மிக குறைந்த நேரத்தை ஒதுக்குகிறோம். அதனால இறைவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை யாருமே உணர்ந்து கவனிப்பதில்லை, உணர்ந்து கேட்பதில்லை. அதனாலதான் பிலிப்பியர்கள் திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, முணுமுணுக்காமலும் வாதிடாமலும் ஆண்டவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முணுமுணுக்காமலும் வாதிடாமலும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம பேசுவதால இறைவன் என்ன சொல்ல வராது, ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு எனக்கு எதை கொடுக்க போகிறது, அதை நிறைவேறுவதற்குண்டான வழி என்ன என்பதை விட நம்ம என்ன பண்றோம்னா இறை வார்த்தையையும் நம்முடைய சிந்தனையையும் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம விழிக்கிறப்பவே எனக்கு வந்து இறை வார்த்தை வருமா, எனக்கு சார்ந்த இறை வார்த்தை வரும். எது கொடுக்கும் கடவுள்? கடவுள் அப்படி நமக்கு பிடித்தமானதை கொடுத்தால், அந்த இறை வார்த்தை கொடுத்தால், அது கடவுளுடைய திட்டமோ சுத்தமோ கிடையாது, மீண்டுமாய் அது நம்முடைய வழியாக மாறி போகிறது. நம்ம நிறைய நேரங்கள் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் கடந்து வருவதற்கு முன்பாகவே கரங்களில் இருக்கிற விவிலியத்தை திறந்து எனக்கு எந்த வார்த்தை பிடித்திருக்கிறது, எனக்கு எந்த வார்த்தை ஆறுதல் தரப்போகிறது என்று கேடுகிறோமே தலைவர். இறைவா, இன்றைக்கு நான் வரிசைகரமாக படிக்கின்ற அந்த விவிலியத்துல என்னோடு எதை குறித்து பேசுகிறேன், என்னோடு எதை குறித்து ஒவ்வொரு வார்த்தையின் வழியாக நிறைவி கொடுக்க போகிறேன் என்று நாம் இன்றைக்கு கேட்பதற்கு நாம தயங்குகிறோம். அதனால என்ன பண்றோம்? வாதிடுகிறோம், முணுமுணுக்கிறோம். இறைவா ஏன் இந்த மாதிரி, எதனால? ஆனா அமர்ந்து யோசிக்கின்ற தருணங்களில் எல்லாம் தூய ஆவியாளர் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை, நிறைவான பலனை, நிறைவான சமாதானத்தை இறைவன் நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்வும் அதுதான். நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட மரியாவினுடைய வாழ்வும் அதுதான். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது தாய் மரியா அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவரை நோக்கி அநேக வார்த்தைகள் கடந்து வந்தது, ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்தது. அதிகமாக பேசலை, கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதுல மிக குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தல் அப்படின்னு அந்த வார்த்தைய கொஞ்சம் அசை போட்டு பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை செவி சாய்க்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? செவி சாய்த்தல் என்பது என்ன? நம்ம அந்த எஜமா முன்னாடியெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பழைய சினிமா சொல்லக்கூடாது, சொல்றேன். அப்படியே நாடகம் நல்லா வந்துடும், அருமையாக இருக்கிறாங்க. இந்த கையை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் குனிஞ்சு இருக்கார், தலை தாழ்த்தி இருக்கு. சொல்லுங்க அப்படின்னு அந்த வாய் மேல கை வைக்கிறதுக்கு என்னது அர்த்தம்னா, நீங்க சொல்லுங்க, நான் எதுவும் பேசல. செவி சாய்க்கிறது என்னதுங்களா? நானும் அது அடிமை, உமது வார்த்தையின்படி ஆகட்டும், நீங்க தான் என்னுடைய பலன், நீங்க தான் என்னுடைய எஜமான், நீங்க தான் என்னுடைய எல்லா காரணகர்த்தாவா இருக்கிறப்போ நான் என்னங்க பேச முடியும், நான் என்ன சொல்ல முடியும்? அமைதியா வாய்மையான கை வச்சு செவி சாய்க்கிறது அந்த குனிஞ்ச தலையோட சொல்லுங்க அப்படின்னு நம்ம செவிகளை சாய். நம்ம நிறைய நேரங்களில் நிமிர்ந்து நின்று செவிக்கிறோம் இல்லையா? நம்முடைய சிறப்பு தாழ்த்துறது. சொல்லுங்க ஆண்டவரே, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? அதுதான் எனக்கு தெரியுமே. ஜெபிப்பதற்கு முன்பாக நம்ம முடிவெடுப்போம். ஜெபிப்பதற்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும்,
ஆனா நம்ம இடத்துல ஜெபிப்பதற்கு முன்பாகவே நாம முடிவு பண்ணுவோம், நிச்சயமா அது தரப்போறது இல்லை எனக்கு தெரியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டம், அந்த செவி சாய்த்து தாழ்ந்து பணிந்து நம்மையே அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி இறைவன் நம்ம ஒருவரையும் இந்த நாளில சிந்திக்க அழைக்கிறார். அந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய அந்த பரிசுத்த வாழ்வு, ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தை நம்முள் ஒவ்வொரு நாளும் கடந்து வருமே என்றால் அது நிறைவேறிய தீருகிறது. ஏனென்றால் ஏசாயா புத்தகத்தில் சொல்லுகிற வார்த்தை 55 மழை பனித்துளி இந்த மண்ணை நனைக்குமே என்றால் புல்லும் குண்டும் முளைத்தே ஆக வேண்டும், முளைக்கும். அங்கு தண்ணீர் பாயுமே என்றால் அங்கு புல்லும் குண்டும் முளைக்கும். அதுபோல என்னுடைய வார்த்தை சென்ற இடத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் திரும்பி வராது என்கிறார். அந்த பாதிப்பை ஏற்படும். பாதிப்பு என்பது 2 விதமான பாதிப்பு. ஒரு பாதிப்பு நன்மைக்கரமான பாதிப்பு, இன்னொரு பாதிப்பு அது நிறைவேறும். எப்படிப்பட்டதாக நிறைவேறும்? அது நம்முள் அச்சத்தையோ பயமுணர்வையோ அல்லது நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை தூண்டி எழுப்புகிற விதத்தையோ அது ஏற்படுத்துகிறது. அதுவே பாதிப்பு என்று சொல்லப்படுகிறது. நாம என்னைக்குமே நமக்கு சாதகமாக நடந்து போய் கொண்டிருப்பதால இறைவார்த்தை சில நேரங்கள் கடந்து வருவதற்கு சில நேரங்கள் நம்ம காது பதிக்கும், சில நேரங்கள் சந்தோஷமா திறப்போம். வாதையும் கூடாரத்தில் இருக்காது, சந்தோஷம். வானத்தை பழக்கணிகளை எல்லாம் பிடித்து எனக்கு செல்வத்தை கொடுத்து சந்தோஷம். ஆனா இதோ ஒரு கணத்தில் இருந்தால் ஒரு கணத்தை காட்டு. சொல்லுங்க, இது பாதிப்பை ஏற்படுத்துதா இல்லையா? எப்படிங்க காட்ட முடியும்? எத்தனை பேர் காட்டணும்? நிறைவேறி இருக்குதா? நம்ம கேட்கிற வார்த்தை நிறைவேறி இருக்கிறதா? நிறைய வார்த்தைகள் நிறைவேறாமல் அது கடந்து போய் விடுகிறது. நம்ம இடத்துக்கு கடந்து போய் விடுகிறது. நாம் கேட்பதே இல்லை. ஒரு புறம் முணுமுணுக்கிறோம், ஒரு புறம் வாதிடுகிறோம், ஒரு புறம் நான் தான் எல்லாம் என்று நிமிர்த்தி கொண்டு இறை வார்த்தை செவித்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய அந்த பரிசுத்த வாழ்வில ஆணித்தரமாக சொல்லுகிறார். ஏன் அவருடைய போதனை ஆணித்தரமாக இருந்தது? ஏன் அவருடைய போதனை ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தில் வல்லமையாக வெளிப்பட்டது? இப்பேற்பட்ட ஒரு போதனையை நாம் இதுவரை கேட்டதே இல்லை என்று சொன்னதற்கு காரணம் அவருடைய வார்த்தை அன்றைக்கு அவருடைய வாழ்வில் மட்டுமல்ல பிறருடைய வாழ்விலும் நிறைவேறுவதற்குண்டானதாக கடந்து போனது. அந்த பிள்ளைகளே, நிறைவேறதாக கடந்து போனது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நாம் அதற்கு உண்டான வழியை கொடுப்பதே இல்லை. ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய தொடக்க நூலில 16-11 நாம பார்க்கிறோம், இஸ்மாயில் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் துயரத்தின் நேரத்தில் செவி சாய்ப்பவராக இருக்கிறார் என்ன அர்த்தம்? துயரத்தின் நேரத்தில் செவி சாய்ப்பவராக இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்ட பிற்பாடுதான் தோற்பையிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த பாலைவனத்துல இஸ்மாயில் என்கிற அந்த குழந்தையை கரங்களில் தாங்கி கொண்டு அவர் பயணிக்கிறார். பயணிக்கிற வேலை ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்தது, அபிரகாம் வழியாக கடந்து வந்தது. இந்த மகனை பெரிய இனத்திற்கு தலைவராக்குவோம் என்கிற வார்த்தை கடந்து வந்தது. இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் அவள் கடந்து போகிறார். ஆனால் இந்த உலகத்துல அநேக நாட்களில் போராட்டங்களும் துயரங்களும் சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் பிரச்சனைகளும் வருத்தங்களும் நம்மை சுற்றி வருகிற போது, இந்த உலகம் நம்மை நெருக்குகிற போது நாம் உடனடியாக என்ன செய்யறோம்னா முணுமுணுக்கவும் வாதிடவும் அல்லது செவிசாய்க்காத மனநிலையிலும் விரைந்து பேசுபவர்களாகவும் நாம் கேட்பதில் தாமதம் உள்ளவர்களாக இல்லாமல் பல நாட்களில் நம்முடைய வாழ்வில் போயிடும். அதே ஒரு நிகழ்வு தான் இந்த ஆகாரினுடைய வாழ்க்கையில நடக்குது. ஆகார் என்ன செய்யறார்? அவளுடைய பயண நேரத்துல நெடு பயண தூரம் அவள் துரத்தடிக்கப்படுகிறாள். பச்சை குழந்தையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறாள். வழியிலே தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்து விடுகிறது. உடனடியாக அவளுக்குள் அச்சமும் பயமும். இனி என் குழந்தைக்கோ எனக்கோ தண்ணீரை தர இந்த பாலைவனத்தில் யார் இருக்கிறார்கள்? இந்த கேள்வி அவளுக்குள் எழும்புகிறது. முணுமுணுத்தல் அவளுக்குள் எழும்புகிறது. வாதிடுதல் அவளுக்குள் எழும்புகிறது. செவிசாய்க்கின்ற நிலை மறந்து அவள் உடனடியாக ஆண்டவனுக்கு எதிராக முணுமுணுத்தும் தன்னுடைய வாழ்வை போய்விட்டது என்று சொல்லியும்
இறைவார்த்தை அழகாக அங்கு சொல்லுகிறது. அம்பு எரிகிற தூரத்துல அவள் குழந்தையை ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு அம்பு எரிகிற தூரத்துல போய் குழந்தை பார்க்க முடியாதபடிக்காக முகத்தை திருப்பிட்டு அந்த குழந்தை சாகிறத நான் எப்படியா பார்ப்பேன் என்று அவள் முகத்தை திருப்பிக் கொள்கிறாள். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வல்லமை என்ன? இந்த குழந்தை இஸ்மாயில் துயரத்தின் நேரத்திலே ஆண்டவர் காக்கின்றவராக இருக்கிறார் என்ற பெயரை கொண்ட அந்த குழந்தை பெரிய இனமாக மாற்றுவேன் என்று வாக்கினை பெற்றிருக்கிற குழந்தை சாக கிடப்பதை காண முடியாமல் அவள் ஒரு மூலையில போய் நிற்கிறாள். அவள் ஒரு மூலையில போய் முடங்கி போய் கிடக்கிறாள். இதுதாங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஏறாது. விவிலியங்களை படிக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மோடு கூட பேசுகின்றவைகள் ஏராளம். ஆனால் நெருக்கடியின், துயரத்தின், பாவத்தின், போராட்டத்தின் நேரத்தில் அம்பு என்கிற தூரத்தில் நம்முடைய சூழலை வைத்துவிட்டு நாம் ஒதுங்கி ஓடி பயந்து குனிந்து ஒரு மூலையை முடங்கி போய்விடுகிறோம். இருந்தாலும் ஆண்டவர் விடுவதில்லை. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகாரை சந்திக்கிறார். ஆகாரை இறைவன் சந்திக்கிற போது அங்கு நடக்கின்ற நிகழ்வு என்னவென்றால், ஆண்டவர் ஆகாரோடு பேசுகிறார். என்ன உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன், கடவுளாகிய நான் உன்னுடைய பிள்ளையை பெரிய இனமாக மாற்றுவேன். இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அங்கு நடக்கிற நிகழ்வு தான் ஒரு வல்லமையான நிகழ்வு. ஆகாரினுடைய கண்கள் திறக்கப்பட கண் எதிரிலே இருந்த கிணறு தென்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க, இறை வார்த்தையை தியானிங்க. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சான். கண் எதிரிலே இருந்த கிணறு தென்பட்டது. கண்ணாடிய முகத்திலேயே மாட்டிட்டு ஊர் முழுக்க சுத்தறீங்க நாமெல்லாம். ஆமாம் தானே? பல நேரங்களில் கண்ணாடிய மாட்டிருப்போம். ஆனா எங்கேயோ வச்சுக்கணும், எங்கேயோ வச்சுக்கணும், எங்க வச்ச எல்லா பக்கம் சுத்தி அடிச்சு அதுக்கப்புறம் நொந்து போய் கடையில தெரிவிக்கிற நேரத்துல தான் பார்த்தா கண்ணாடி இதெல்லாம் தான் இருக்கு. இதே தான் ஆகாது. அவ தண்ணி எங்க ஆண்டவரை நீங்க விட்டுட்டாரு, முடிஞ்சிச்சு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எல்லா பிரச்சனையும் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள் என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டாரா அப்படின்னு நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கிற அந்த சூழல்ல எப்பவோ அவ கண்ணு முன்னாடி இருந்த தண்ணி அவளுக்கு தென்படலை. ஆண்டவர் எப்பவோ அந்த கிணறு பக்கம் தான் உட்கார வச்சிருக்கிறார். அம்பு எரிகிற தூரத்துல போய் உட்காரப்பவே அவன் கிணத்து பக்கம் தான் உட்கார்ந்துருக்கிறான். எப்பவோ ஆண்டவர் என்னை காப்பவர், என்னை நிறைவேற்றி தீர்வார், இறைவன் அந்த கேட்ட வார்த்தை நிறைவேறிவிட்டது என்று நம்புகிற அந்த தருணம் இருந்திருந்தா எந்த நேரத்துக்கு முன்பாகவே, அந்த போராட்ட நேரத்துக்கு முன்பாகவே அவளுடைய கண்களுக்கு முன்பாக அந்த கிணறு வைக்கப்பட்டிருப்பதை அவள் கண்டிருப்பார்கள். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஏன் பல நேரங்களில் துயரங்களும் துன்பங்களும் வருகிறது என்றால், கண் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் ஆகாரை போல மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம நம்பிக்கை வைக்கவில்லை, நம்ம உணரவில்லை, கேட்டவைகள் நிறைவேறிவிட்டது என்கிற நம்பிக்கை நமக்குள் வரவில்லை. இறைவன் என்னை அழைத்திருக்கிறார், கொடுத்த வரத்தையும் விடுத்த அழைப்பையும் திரும்ப பெற்றுக்கொள்ளாத ஆண்டவர் என்னை தேற்றி இருக்கிறார், அபிஷேகம் செய்திருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கை அநேக சூழல்களில் நமக்குள் பலகீனமாகி போகிறது. ஆகவேதான் ரோமியர்கள் திருமுகத்தில் 10வது அதிகாரத்துல பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் கேட்பதினால் நம்பிக்கை கூட்டப்படுகிறது, கேட்பதினால் நம்பிக்கை வளர்கிறது என்று சொல்லப்படுகிறது. செவிசாய்க்கின்ற இடத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முணுமுணுக்காமல் வாதிடாமல் விரைந்து சென்று கேட்கின்ற இடத்தில் நம்பிக்கை வேரூட்டப்படுகிறது. அந்த நம்பிக்கை என்ன செய்ய வைக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற முழு வழியை அமைத்து தருகிறது. ஆனால் நிறைய நேரங்கள்ல நாம செவி சாய்க்காம வாதிட்டுக் கொண்டு இந்த உலகத்தினுடைய போக்குக்குள் கடந்து செல்வதால் ஆகாரை போல கண் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், உன் வீட்டுக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதம், உன் கரங்களில் இருக்கிற ஆசீர்வாதம், உன்னுடைய தலை மீது வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உன்னை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதம், உனக்காகவே பொக்கிஷமாய் இறைவன் முன்பே குறித்து வைத்த ஆசீர்வாதம் அனைத்தையும் வாழ்க்கையில் நாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி நாட்கள் கடந்து போய்விட்டது, இனியாவது நாம இல்லை
இன்னைக்கு என்னுடைய இறைவன் சொன்னது நிறைவேறும். இன்னைக்கு நான் கேட்டுட்டு இருக்கிற இந்த வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்று நாம் சொல்லுவோமே என்றால் அந்த தருணம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் தருணமாக உங்களுக்கும் எனக்கும் மாறும் என்பதை இறைவன் இன்றைக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடி இன்றைக்கு அதற்குண்டான ஒரு பலனை கேட்போம். ஆகாரினுடைய கண்களை இறைவன் திறந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில இந்த இருள், முணுமுணுத்தல், வாதிடுதல், செவி சாய்க்காமல் இருத்தல் என்கின்ற அந்த மூடப்பட்ட கண்களெல்லாம் இப்பொழுது திறக்கப்படுவதாக என்று கேட்போம். என் கண்முன்னே என்றோ வைத்த ஆசீர்வாதத்தின் வல்லமையை இந்த தருணம் வரை நானும் என் வீடும் உணராமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிற அந்த கண்களை திறந்து விடுங்கள் என்று கேட்போம். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் கேட்கிற தியானிக்கிற வார்த்தைகள் உண்மையாகவே நிறைவேறும்படிக்கான கண்களை திறந்துவிடும் என்று நாம் சொல்லுவோம். எங்களுடைய கண்களை திறந்துவிடும் என்று சொல்லுவோம். என் ஆசீர்வாதத்தை காணும்படிக்காக என் தடைகளை எல்லாம் அகற்றி என் கண்களை திறந்துவிடும் என்று சொல்லுவோம். நம்பிக்கை கண்களை திறந்துவிடும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். என்னை தொட்டு சுகமாக்கும் என்று சொல்லுவோம். நீ தொடுவதினால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுவோம். எங்களை கண்களை தொடும் ஆண்டவர், என் ஆன்ம கண்களை தொடும் ஆண்டவர் என்று சொல்லுவோம். பரிசுத்தமான வல்லமை நமக்குள் இறங்கி வரட்டும். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்வு மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, துயரத்தின் நேரத்தில் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்வில் நிறைவேறும்படிக்கான தருணத்தை ஒவ்வொரு நாளும் உணரச் செய்யும்படிக்காக உம்முடைய கரத்தில் இந்த வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படிக்கான தருணத்தை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. ஏதோ இந்த உலகத்தினுடைய பயமும், இந்த உலகத்தினுடைய பலகீனமும், இந்த உலகத்தினுடைய போராட்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் எங்களை அழுத்துகின்ற போது ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் மறைக்கப்படுவதாய், எங்களுடைய கண்கள் இருள் சூழ்ந்ததாய், எங்களுடைய கண்கள் போராட்டம் நிறைந்ததாய் ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதத்தின் மீது, வல்லமையின் மீது நம்பிக்கை கொள்ள முடியாத வழிக்காய் எங்களுடைய கண்கள் மூடப்பட்டு இருப்பதை நாங்கள் இந்த வேளையிலே உணர்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய செவிகளை சாய்த்து இதோ உமக்கு முன்பாக அடிமையாய் அன்னை மரியாதை போல அனைத்தையும் உள்ளத்திலே சிந்தித்து இது நிறைவேறும் என்று உணர்ந்து நாங்கள் அறிவிக்கிறோம். ஆண்டவரே, இறைவாவுடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இன்றைக்கு யார் எல்லோரும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யார் எல்லோரும் இறைவனுடைய வார்த்தையை உணர்ந்து ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்களுடைய இதயங்களுக்குள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவீராக. என் இறைவன் இருக்க எனக்கேன் கவலை, பயம் என்று அவர்கள் நம்பிக்கைக்குள்ளாக வேரூன்றுவதற்கு நீ தொடுவீராக ஆண்டவரே. பயத்தின் ஆவியை அல்ல, தைரியத்தின் ஆவியை உனக்கு ஊற்றி இருக்கிறேன் என்று தெசலோனிக்கர் 2வது திருமுகத்தில் சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே இவர்களோடு நீர் இருக்கும்படிக்காக அழைக்கிறோம். ஊற்றும் ஆண்டவரே, தைரியத்தின் ஆவியை ஊற்றி நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நம்பும்படிக்கான பலனைத்தான். அன்னை மரியாதை போல ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பின நீ பேறு பெற்றவள் என்று மாட்சிமையை, புகழ்தலை எலிசபெத்தம்மாள் வழியாக பெற்றதை போல நாங்களும் இதோ இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பி
வாழ்கிற குடும்பம், வாழ்கிற மகன், வாழ்கிற மகள், வாழ்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவுகள் என்று நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களாக மாற இந்த பிள்ளைகளை தொடர்பார்கள். எல்லா அருளும் ஆசீரும் பலனும் இவர்கள் மீது தள்ளும்படிக்காக இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை வழிநடத்துவீராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்திய உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும்
அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிலத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கொழியை புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவி இருக்குவது திரு அவையில் நினைவூர்ந்தலும் எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது ஆயர் தாமஸ் அக்வீனாஸ், எல்லா திருநிலையினர், சிறப்பாக இந்த மாலை நேர ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்ல வந்திருக்கின்ற அன்பின் திருக்கூட்டத்தையும், நன்றிப்படி ஏறெடுக்கின்ற பிள்ளைகளின் கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றவர்களின் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லோருக்கும் தேவையான உடல் உள்ள சுகத்தை கொடுத்து மது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாதை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய படிப்பினையால் பயிற்சி பெற்றெடுக்கிற நாம் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, தன் வாழ்வில் போதித்தெல்லாம் நிறைவேற்றியே தீர வல்லமை கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். செல்வமே
நிறைவடையே நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுத்தேன். உன்னோடு நான் விரும்ப வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அனைவருக்கு மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இறைவன் தாமே நாம் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். பிரியமானே, இன்றைக்கு ஏறக்குறைய 3வது நாளாக நமது நவநாள் திருப்பலி மறைவுரை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே நாளை தினம் 4வது நாளாக நம் சிறப்பு திருப்பலியும் மறைவுரையும் நடைபெற இருக்கிறது. எனவே நிறைவேற்றுவதற்காக இதை சங்கம விழாவாக நாம் கொண்டாட இருக்கிறோம். வழி நடத்துவதற்காக, தலைமை ஏற்பதற்காக அருள் பணியாளர் சி. லாரன்ஸ் அவர்கள் பேராசிரியர் நல்லாயின் மருத்துவ கல்லூரியிலிருந்து வர இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த நாள் நமது திருவிழா நிறைவை நாம் கொண்டாட இருக்கிறோம். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 8 மணிக்கு ஒரே ஒரு திருப்பலி நடைபெற இருக்கிறது. அந்த திருப்பலியை தலைமையில் நடத்துவதற்காக ஆண்டனி எஸ்ராஜ் அவர்கள் நமது கோவை மேய்ப்பு பணி மைய இயக்குநர்கள் வர இருக்கிறார்கள். மாலை 5:30 மணிக்கு நன்றி பலியும் சிறப்பு மறைவுரையும், மாலையிலே அது முடிந்தவுடனே ஆடம்பர பேர்பவனியும் இறுதியாக நற்கருணை ஆசிரோடு நிறைவு பெற இருக்கிறது. என எல்லாவற்றிலும் உயிர் துடிப்போடு பங்கெடுக்க, உறவை பகிர்ந்து கொள்ள இந்த அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் அறிவிப்பு கொடுத்ததை போல வருகின்ற 18ஆம் தேதி அன்று நாம் எடுக்க இருக்கின்ற காணிக்கையானது வழக்கம் போல அந்த 8 இடங்களுக்கு, அது 7 இடங்களுக்கு செல்ல இருக்கிறது. முதியோரிடம், குழந்தைகள் காப்பகம், எய்ட்ஸ் ஹோம், அனாதைகள் என்று சொல்லி நாம் ஏறக்குறைய 7 இடங்களை தத்தெடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் அந்த 7 இடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வருடம் கூட வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று காலை திருப்பலியிலே ஒவ்வொரு குடும்பமும் தங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியை ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க உதவி செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏறக்குறைய தேர் திருவிழா வரியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றிகள். இன்னும் ஒரு சிலர் கொடுக்காமல் இருந்தால் தயவு செய்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக உங்களுடைய திருவிழா வரியை கொடுத்து உதவி செய்யும். வீட்டுக்கு வந்து என் அன்பிய பொறுப்பாளர் வரல, அவங்க வரல, இவங்க வரலன்னு சொல்லாம வருடத்திற்கு ஒரு முறை எனது காணிக்கை, எனது வரி, எனது ஆலயத்திற்கு என்று சொல்லி முகமலர்ச்சியோடு கொடுத்து உதவி செய்யுங்கள். பிரியமானவரே, இன்றைய நாளை சிறப்பித்த அருள் தந்தை அவர்கள் நமது பங்கிற்கு அடிக்கடி முக்கியமாக தவச நாட்களிலே ஒரு நாள் சிறப்பு அந்த தியானத்தை நடத்துவார். எனவே இன்றைய நாளிலே அழைத்த பொழுது அவர் மறை மாவட்ட பொருளாளர், தெரியும், புறக்கிறார், தெரியும், ஒரு வீட்டில் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு ஹோல் டயசிஸையும் இன்றைக்கு அவர் பொறுப்பெடுத்து பல வகைகளிலே அற்புதமாக பணி செய்தது. நல்ல நண்பர் கூட அழைத்த பொழுதெல்லாம் இல்லை என்று சொல்ல மாட்டார். இன்றைக்குள்ள ஹெவி ஷெட்யூல் அவருக்கு இருந்தால் கூட அழைத்த உடனே வருகிறது சொல்லி நம்மோடு இணைந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி செபித்து அற்புதமான ஒரு மறைவுரை, இதயத்தின் ஆழத்திற்குள் பதிகையிலே நல்ல வார்த்தைகளை நமக்குள்ளாக விதைத்திருக்கிறார். எனவே அருள் தந்தை செல்வராஜ் அவர்களுக்கு நமது குடும்பத்தின் சார்பிலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகிறோம். அதே போல இன்றைய நாளை சிறப்பிக்க நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. காலையிலிருந்து மலர்கள் அலங்காரம், பீடம் அலங்காரம், நிறைய உதவிகள். இதை உதவி செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியை உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
கிறிஸ்துவில் என்றும் செவிசாய்த்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.